யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வினா. வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே சார், ஜப்தியெல்லாம் வேண்டாம் சார். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி லோனை க்ளோஸ் பண்ணிடுறேன். நாங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே லெட்டர் மூலமா தெரிவிச்சிட்டோம். உங்க பாட்டி உங்ககிட்ட சொல்லாம இருந்தா அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நாங்க நோட்டீஸ் ஒட்டிட்டு போறோமா? நீங்க 24 ஹவர்ஸ்ல கோர்ட்ல பணத்தை கட்டிட்டீங்கன்னா ஜப்தி நோட்டீஸை நாங்க கேன்சல் பண்ணிடுறோம். இல்லைன்னா வீட்டை ஏலத்துல விட்டு லோனை ரெக்கவர் பண்ணோம்னா லோன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் பெனால்டி எல்லாம் போக மீதி பணம் இருந்தா நீங்க டெத் சர்டிபிகேட், லீகல் ஏர் சர்டிபிகேட் ரெண்டையும் சப்மிட் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். சார், நோட்டீஸ் ஒட்டிட்டு வாங்க. ஓகே சார். அப்படியே விட்டுங்க. ஓகே, கிளம்பலாம். என்ன மகிழினி, பாட்டி வீட்டு மேல கடன் வாங்கினத உன்கிட்ட சொல்லவே இல்லையா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்காங்க. என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அத பத்தி எதுவும் பேசல. படிக்கும் போது அத பத்தி நானும் சரியா தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். ஆனா அது வீடு ஏலத்துக்கு வர அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல சித்ராக்கா. இப்ப உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கே, எப்படி சமாளிக்க போற? ஒரு பிரச்சனை வந்தா அடுத்தடுத்த பிரச்சனையா வரும்க்கா. அதுதான் என் ராசி. பாத்துக்கலாம்க்கா. என் கல்யாணத்துக்காக வாங்கின நகையெல்லாம் வித்து பணம் வச்சிருக்கேன். அது அர்ஜுனுக்கு கொடுக்கலான்னு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்போ வீட்டை மீக்கிறது தான் முக்கியம். நான் இப்போ உடனே ஒரு லாயரை பார்த்து கோர்ட்ல பணத்தை கட்டி ஜப்தியை கேன்சல் பண்ணணும்க்கா. இருங்கக்கா. அக்கா, மூலாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஏதோ தெளிவா பிளான் பண்ற போல இருக்க. வாங்க 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 வாங்க. அக்கா, யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க உள்ள வாங்க. மதி, பாரு உங்க அம்மா வந்திருக்காங்க, வந்து கூப்பிடு. வாங்க உள்ள உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க ஆண்டி. அம்மா, அம்மா, அப்பா எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு மதி. ஆன்ஜியோ பண்ணிருக்கு. ஹார்ட்ல ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். சூப்பர். இஸ் அயன் மேன், ஸ்ட்ராங் மேன். எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. வாங்க ஆண்டி. ஆண்டி, அங்கிளை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்றாங்க? காஃபி சாப்பிடலாமா? வாங்கம்மா. மா, இந்தம்மா காஃபி. எதுக்கு மதி இதெல்லாம்? எனக்கு வேண்டாம். நீங்க முதல்ல உட்காருங்க ஆண்டி. உட்காருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. ஆண்டி, உங்க பொண்ணு ஆசையா காஃபி போட்டு கொடுக்கறா. அதை எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? நீங்க உங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. வேற யார பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க. காஃபியை வாங்கி குடிங்க. மா, காஃபி குடிங்கம்மா. காஃபி குடிங்கம்மா.
சீதா அத்தை நான் காஃபி கேட்டனே என்னாச்சு? இதோ எடுத்துட்டு வர அத்தை. மா வேண்டானா கொடுத்துருங்க. ஏய் மதி குடிப்பாங்க அவங்க. என்ன அதுக்குள்ள ஏய் ஆண்டி, எப்ப அங்கிளை டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்கன்னு கேட்டேன். நீங்க ஒன்னும் சொல்லல. டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க தம்பி. ஆனா அதுக்கு முன்னாடி ஆபரேஷன் செலவை கட்ட சொல்றாங்க. எவ்வளவு அமௌண்ட் ஆண்டி தேவைப்படும்? இன்னும் 3 லட்சம் கட்டணும் தம்பி. அப்பதான் அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியும். ஓகே ஆண்டி, பணத்தை நான் ரெடி பண்ணிட்டு வரேன். இன்னைக்கே அங்கிளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நீங்க தைரியமா போங்க ஆண்டி. அப்படின்னா பணத்துக்காக தான் உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சிருக்கீங்க, அப்படிதானே? மா, ஆதி அவங்களோட மாப்பிள. அந்த உரிமையில தான் அவங்க கிட்ட உதவி கேக்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க ஹெல்ப் கேட்டு வந்ததால அவங்களை இப்படிதான் அவமானப்படுத்துவியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏய், உன்னை யாரும் கேக்கல. ஆதியோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தி வந்திருக்காளே, அவளோட அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. இங்க பாருங்க, ஆதி உங்களுக்கு கொடுக்கற பணம் எல்லாமே அவனோட பணம் இல்ல. என்னோட அண்ணன், அதாவது ஸ்வேதாவோட அப்பா, அவர் கொடுத்ததுதான் இது எல்லாமே. அவர் மட்டும் இல்லனா இதோ இவன் படிச்சிருக்கவே முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எம்டியாவும் ஆயிருக்க முடியாது. அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? தம்பி கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆகல. உங்க அண்ணன் தான் என் தம்பிக்கு பதிலா உட்காந்து எக்ஸாம் எழுதி என் தம்பி டாக்டர் ஆனான்னு சொல்ல வரீங்களா? அண்ணே விடுங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ பேசட்டும். பேசிட்டே இருப்பாங்கடா அவங்க. நான் நினைக்கிறதெல்லாம் பேசல, நடந்ததை தான் சொல்றேன்.